أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحسنات يذهبن السيئات. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய பேரருளால் ரமலான் மாதத்தின் 5வது தராவியை நாம் தொழுது அமர்ந்துள்ளோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு நிறைய நேரங்களை தந்திருக்கின்றான். நல்ல அமல்கள் புரிவதற்காக வேண்டி அந்த நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை நாம் அதிலே செய்து விடக்கூடாது. பலனும் இருக்காது. ஆனால் நன்மைக்குரிய விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு, நோம்பும் குர்ஆனும் இஷ்ஃபஆனி லில் அப்தி, அடியானுக்கு ஷஃபாஅத் செய்யும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆனும் நோம்பும் ஒரு மனிதனுக்கு, அல்லாஹ்வுடைய அடியாருக்கு ஷஃபாஅத் பரிந்துரை செய்யும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி என்றால், யகூலு அஸ்ஸியாமு, நோம்பு சொல்லும், ஐயு ரப்பி இன்னி மனஅதுஹு தஆம வ ஷஹவாத் பின் நஹாரி வ ஷஃபிஇனி ஃபீஹி. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் மனஅதுஹு தஆம வ ஷஹவாத், உணவு வகைகள் அனைத்தை விட்டும், ஆசை வாசங்கள் அனைத்தை விட்டும் பகலையில தடுத்து வைத்திருந்தேன். ஃபஷஃபிஇனி ஃபீஹி, அதற்காக வேண்டி என்னுடைய ஷஃபாஅத்தை நீ ஏற்றுக்கொள் என்பதாக அந்த நோன்பு சொல்லும். ஒரு மனிதன் காலையில உணவறிந்து விட்டு 14 மணி நேரம் உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், குடிபானம் இல்லாமல், தன்னுடைய மன இச்சைகளை அடக்கி உள்ளடக்கி பாவமான செயல்கள் செய்யாமல் ரொம்ப பாதுகாப்பான முறையிலே அவன் அந்த நோன்பை பரிபூரணமாக நிறைவேற்றுவானேயானால் அவனுக்கு அந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யகூலுல் குர்ஆன், குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே பேசும். மனஅதுஹு நௌம பில்லைலி, இறைவா, இரவு நேரங்களில் தூக்கத்தை தடுத்து என்னை ஓதினார்கள் என்பதாக சொல்லும். இரவு நேரங்கள்ல, அதாவது இந்த தராவி தொழுகையில குர்ஆன் ஓதுறாங்கல்ல, அது விடிய விடிய குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறது. இது போன்ற செயல்களிலே ஈடுபடக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்திலே அந்த குர்ஆன் நமக்காக வேண்டி மன்றாடும், இறைவா, இந்த மனிதருக்கு நீ நன்மையை நாடு என்பதாக, சொர்க்கத்தை கொடு என்பதாக, எது எது நலவு இருக்குமோ அனைத்தையுமே அந்த குர்ஆன் நம்மளுக்காக வேண்டி பரிந்துரைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் இந்த மாதத்திலே பெற்று இருக்கின்றோம். நோன்பு வைக்கிறோம், குர்ஆனும் ஓதுறோம். அப்ப இது போன்று நமக்கு பரிந்துரைக்கிறதுக்கு யாரும் கிடையாது. நம்மளுடைய நோன்புக்காக வேண்டி நம்மளுடைய உடன் பிறந்த சகோதரர்களோ அல்லது கணவனோ அல்லது கணவனுக்கு மனைவியோ பிள்ளைகளோ யாரும் ஷஃபாஅத் பரிந்துரைக்க மாட்டாங்க. இறந்ததற்கு பின்னால் நாம் செய்த அந்த நோன்பு அமல் இருக்கின்றது,
அது அல்லாஹ்விடத்திலே பரிந்துரைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கட்டாயம் நமக்கு கிடைச்சிடும். குர்ஆன் அதை காட்டிடும். குர்ஆன் ஓத 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 எப்பயுமே கபூர்ல ஒரு வெளிச்சமாக வந்து நிற்கும். குர்ஆனை யார் ஒரு மனிதன் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதனுக்கு பாதுகாப்பாக தலைமாட்டிலும் சரி கால் மாட்டிலையும் சூரத்துல் தபாரக்கல்லதியை யார் அதிகமாக ஓதுவார்களோ படுக்கும் பொழுது, அதே போன்று சூரத் யாசீனை ஓதுவார்களோ, இது வந்து கேள்வி கேட்கக்கூடிய மலக்குமார்கள், அதே போன்று அதாப் செய்யக்கூடிய மலக்குமார்களை தடை செய்து விடும். என்னுடைய அடியான் என்னை அந்த மனிதன் ஓதினான், அது ஒரு சூரத்தாக ஒரு உருவமாக எடுத்து அந்த மலக்குமார்களை தடை செய்து விடும், நம்மளை பாதுகாக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு சூரத் இருக்கின்றது. நம்மளை போல என்னது அந்த சூரா உருவம் எடுத்து வந்து கபூர்ல நின்றுக்கிறார். அப்ப குர்ஆனை நாம் ஓதுவதினால் ஷஃபாஅத் கபூர்லயும் கிடைக்கும், கியாமத்து நாள்ல அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கக்கூடிய நேரங்களையும் அது ஷஃபாஅத் பரிந்துரைக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இதுனா யாருக்குமே கிடைக்காது. நோன்பு வாலிகளுக்கு மட்டும்தான் அந்த பெரிய ஒரு பாக்கியம். நோன்பு வைக்காம ரொம்ப அலட்சியமா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப அரிது, வராது. கொடுத்தாலும் என்னது வாங்குறதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏவிருக்கின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. 7 விதமான மனிதர்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரிசினுடைய நிழலுக்கு கீழாக நிழலிடுகின்றான். கியாமத்து நாளிலே எந்த நிழலுமே இல்லாத நேரத்தில் அல்லாஹ் தஆலா 7 நபர்களுக்கு 7 விதமான மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடை பிடிக்கின்றான், நிழலிடுகின்றான். கடுமையா சூரியன் ஒரு ஜான்ல இருக்க, மண்டை ஓடு எல்லாம் உருகி அப்படியே தண்ணியா ஓடும். ஓடக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா 7 மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிழலிடுவான், கொடை பிடிப்பான். அதுல ஒரு மனிதர் யார் என்றால் இமாமுன் ஆதிலுன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீதவான இமாம், அதாவது ஆட்சி காலங்களிலே காசியாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு பஞ்சாயத்து கொண்டு வந்தா அந்த பஞ்சாயத்தை நீதமா விசாரிச்சு அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள். இவங்க அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழலிலே இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது மனிதர் வஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே உற்சாகமாக இருக்கக்கூடிய வாலிபர். நம்ம வாலிப வயத அல்லாஹ்வுடைய இபாதத்திலே வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுத்தணும். எப்ப அடுத்த தொழுகை வரும், அடுத்த தொழுகை எப்ப வரும் அப்படி எதிர்பார்க்க வேண்டும். அடுத்த அமல் என்ன செய்ய வேண்டும், நம்ம இதை ஃபர்ல முடிச்சுட்டா அடுத்தது சுன்னத்து, அடுத்தது நஃபீலு. இத நிறைய பேர் தொழுக மாட்டாங்க, ஃபர்ல மட்டும் தொழுதுட்டு ஓடியே போயிடுவாங்க. ஆம்பளை பள்ளிவாசலாம் பாக்குறான், அவசர அவசரமா உலகம் அவனை இழுத்துக்கிட்டு போவோம். என்னடோ தக்பீர் கட்டுவான், குனிவான், நிமிருவான், சலாம் கொடுத்து அடுத்த செகண்ட் கையை தூக்குறதுக்கு முன்னாடி வெளியே நிற்பான். ஷைத்தான் பிடிச்ச அவனை இழுத்துக்கிட்டு போயிடுவான். சுன்னத்து கிடையாது, நஃபீல் கிடையாது, வாஜிப் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபர்ல் நிறைவேற்றிட்டான் அப்படின்னு நினைப்பான். ஆனா அந்த மாதிரியான தொழுகையும் என்னது அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்வது மிக கடினமானது. நிதானமா அல்லாஹ் இடத்துல நம்ம தொழுகக்கூடியது. அதே போன்று வாலிபத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வயசான நேரத்துல நம்ம உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது, எப்படி நம்ம தொழுகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. வாலிப வயசுல எப்படி நம்ம தொழுதமோ அதே போன்று இப்பயும் நம்ம தொழுகணும்ட்டு. ஆனா வாலிப வயசுல நமக்கு அந்த ஆர்வம் இல்லாவிட்டால் இந்த நிழல் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழல் கிடைக்காது நமக்கு. அப்ப வாலிபத்துல மிகுதமா அல்லாஹ்வோடு நம்ம இணைந்து இருக்கணும், அவனுடைய
கட்டளைகளை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் எதையெல்லாம் நாம் கிடைக்கின்றதோ அதையெல்லாம் செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். மூன்றாவது மனிதர் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலின் பக்கம் தொடர்பு கொள்ளக்கூடியவரான ஒரு மனிதர். நம்ம முன்னாடி சொன்ன பாங்கு சொன்னவனே பள்ளிவாசலுக்கு போயிடுவாரு, தொழுது எல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து அடுத்த வக்து எப்ப பாங்கு சொல்லுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய மனிதர். இந்த மனிதரும் அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழல் கீழாக கடுமையான ஒரு சூழ்நிலையிலே கியாமத்து நாளிலே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ வெயில்ல உருகிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அப்போ ஒரு நிழல் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். கடுமையான வெயில்ல கொடையும் இல்லை ஒண்ணுமே இல்லை, எங்கேயாச்சும் நம்ம நிழல் குடல் பார்த்தோம்னா போய் ஓரமா நின்றுக்கிறான், சற்று நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்கு, உடம்பு ராகத்து ஆகிறதுக்கு. இந்த மாதிரியான இது தாகிக்கக்கூடிய நேரத்தில் தண்ணீர் குடிச்சா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்ம பெற்றதா நினைக்கிறோமோ அதே போல அல்லாஹ் தஆலா இந்த மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா நிழலிடுகின்றார். அது சந்தேகமே கிடையாது. நம்ம செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு தருவான் அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்கணும். கியாமத்து நாள்ல அந்த நம்பிக்கை நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தானா சொர்க்கத்துல நம்மளுக்கு கட்டாயம் என்னது கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழல் கிடைக்கும் போது அவனுடைய வெகுமதியான சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தந்துருவான். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நாம் அனைவர்களுக்கும் சிறந்த அமல்கள் புரிவதற்குண்டான தௌஃபீக்கை தந்தருவானாக. இந்த சூழ்நிலைகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நஃபிலான சுன்னத்தான நேரங்களில் தொழுகையை நாம் தொழுவக்கூடியவர்களாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஃபர்லை மட்டும் செய்யாம எல்லா நஃபில்களையும் நம்ம செய்யணும். இந்த நம்ம இடையில கடைசியில எந்திரிச்சோமே அதற்கு ஒரு மசாயில் என்னைக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். தொழுகை ஆரம்பிக்க முன்னாடியே போன வருஷம் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறான். ஞாபக மறதியா எந்திரிச்சிட்டோம்னா, அதாவது ருக்கு அளவு எந்திரிச்சிட்டோம்னா உட்காந்துக்கிறோம். ருக்குவை விட்டு மேல எந்திரிச்ச நிலைக்கு சரிசமமாக உடம்பு வந்துருச்சுன்னா அப்ப கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா 2 ரகாயத்தை எந்திரிச்சு தொழுவாங்க. இல்ல நம்மளுக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் போது சுபஹானல்லாஹ் சொல்லணும். 3வது ரகாயத்துல எந்திரிக்க போறாங்க, 2 ரகாயத்தானா அப்படிங்கிற 3வது சுபஹானல்லாஹ் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னா போதும். இல்ல அந்த சத்தத்தை கேட்டு சில பேர் அத்தையாத்திலே உட்காந்துருப்பாங்க, 1 ரகாய் தொழுதுட்டு 2 ரகாய் தொழுத ஞாபகத்திலே உட்காந்துருப்பாங்க. அப்பயும் என்னது சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லணும், இல்லாட்டி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அல்லாஹ் ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும். அதற்கு உட்காந்துட்டு எந்திரிச்சிட்டீங்க அத்தையாத்துல உட்காரணும் அப்படின்னா சொல்லக்கூடாது. பள்ளிவாசல் அப்படித்தான் சில பேர் அத்தையாத்துல உட்காந்துருக்கும் போது 3வது ரகாயத்துல உட்காந்துட்டாங்க, எந்திரிச்சவங்க அசத்து எந்திரிக்கலையா அப்படின்னு. அதாவது மார்க்கம் தெரியாதவங்க அதை எப்படி சொல்லி எந்திரிக்க வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மார்க்கத்துல எத்தனையோ வருஷங்கள் கணக்குல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். மறதிக்கு ஏற்பட்டது அந்த ராயிலா சொன்னது போல என்னது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி அந்த கடைசி ரக்காயத்தை சலாம் சொல்லிட்டு திரும்பி 2 சஜிதா செய்யணும். செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி அத்தையாத்து ஓதிட்டு 2 சலாம் என்னது கொடுக்கணும். அப்ப தொழுக அந்த இது பூர்த்தி ஆகிக்கிறோம். அது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அது மறதிக்காக செய்யக்கூடிய சஜிதா சவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹிம். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். اللهم ارزقنا حج بيتك الحرم بقبر زيارة نبينا محمد صلى الله عليه وسلم. யா அல்லாஹ் எங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களது பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், உஸ்தாதுமார்கள் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் இறந்த மனிதர்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக. குறிப்பா யா அல்லாஹ் சர்க்கார் இஸ்மாயில் சாஹிப் அவருடைய மனைவியார் துணைவியார் யா அல்லாஹ் செய்த அத்தனை பாவங்களை மன்னித்து அருள் அளிப்பாயாக. அமர்ந்திருக்கக்கூடிய யா அல்லாஹ் அவருடைய இல்லங்களிலே தாயார் தந்தைகள்
உடன் பிறந்தவர்கள் யா அல்லாஹ் நோயால் பீடிக்கப்பட்டு மரணித்தவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களை சொர்க்க பூஞ்சோலையா ஆக்கி அருள்வாளிப்பாயாக. யா அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் உனது அருள்குரியவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாளிப்பாயாக. யா அல்லாஹ் சுன்னத்து நஃபில் யா அல்லாஹ் இது போன்ற நஃபிலான வணக்கங்களை அதிகம் அதிகம் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை தருவாயாக. யா அல்லாஹ் நல்ல அமல் புரிவதற்கு உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் கொடுப்பாயாக. ஆஸ்பத்திரியினுடைய செலவீனங்களை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் மருத்துவ செலவிலிருந்து எங்களை நீ காத்து அருள் உரிவாயாக. திடுகூறான ஆபத்துகளை விட்டு மரணங்களை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே ஹலாலான ரிசுக்குகளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ஹலாலான ரிசுக்குகளை தருவாயாக. ஹலாலான சம்பாத்தியங்களை கொடுப்பாயாக. திருக்குர்ஆன் ஓதக்கூடியவர்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அதிகம் அதிகம் ஸலவாத்துகளை கூறக்கூடிய நன்மக்களை ஆக்கி வைப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் விழிப்பிலும் பார்க்கும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கு அருகாமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே இருப்பதற்கு அருள் உரிவாயாக. யா அல்லாஹ் ஷஃபாஅத்தை பெறக்கூடியவர்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் கியாமத் நாளிலே சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கும் நசீபை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் உனது ரஹ்மத்தை கொண்டு யா அல்லாஹ் சொர்க்கம் செல்ல யா அல்லாஹ் கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய முதல் 10 யா அல்லாஹ் 5 நாட்கள் உன்னுடைய ரஹ்மத்தை யா அல்லாஹ் கேட்கின்றோம். அதிகமான ரஹ்மத்துகளை எங்களுக்கு தந்து அருள் உரிவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஈருலக கல்வியை யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் தீன் துனியா அனைத்து கல்வியிலும் நன்றாக கற்று யா அல்லாஹ் அதன்படி அமல் செய்வதற்கு நீ அருள் உரிவாயாக. யா அல்லாஹ் பரீட்சை எழுதக்கூடிய யா அல்லாஹ் ஆண் பெண் இரு பாலாருக்கும் யா அல்லாஹ் நல்ல ஞாபக சக்தியும் யா அல்லாஹ் எழுதக்கூடிய ஆற்றலையும் தவறில்லாமல் யா அல்லாஹ் எழுதும் பாக்கியத்தை நசீபாக்கி கொடுப்பாயாக. நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு அருள் உரிவாயாக. யா அல்லாஹ் நோய் நொடிகள் யாராருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களுடைய நோயை யா அல்லாஹ் சீக்கிரம் குணப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே உனது அருளால் ரஹ்மத்தினால் கருணையினால் யா அல்லாஹ் இந்த இடத்திலே ரஹ்மத்தை நீ இறக்குவாயாக. பரக்கத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நல்லடியார் நல்ல மலக்குமார்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக ஆக்கி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே உனது அருளால் ரஹ்மத்தினால் கருணையினால் எங்களுடைய இந்த சிறிய துஆக்களை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தொழுகையிலே பிழைகள் இருந்தால் நீ யா அல்லாஹ் மன்னித்து அருள் உரிவாயாக. தஹஜ்ஜத் தொழக்கூடிய நசீபை தருவாயாக. லைலத்துல் கத்ருடைய இரவை யா அல்லாஹ் முழுமையாக பெறும் பாக்கியத்தை நசீபாக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ரமலான் முழுவதும் நோன்பு நோக்கக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக. ஹலாலான உணவு கொண்டு யா அல்லாஹ் நோன்பு திறக்கும் வைப்பதற்கும் அருள் உரிவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய யா அல்லாஹ் உடல் தாக்கம் யா அல்லாஹ் வலிமை அனைத்தையும் யா அல்லாஹ் அந்த ரமலான் மாதம் முழுவதும் அதற்கு பின்னால் வரக்கூடிய காலங்களிலும் யா அல்லாஹ் உறுதிமிக்க உடலாக ஆக்கி அருள்வாளிப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத வகினா அதாபன்னார். ரப்பனா தகப்பல் துஆனா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஹ்ல பைத்திஹி அஜ்மஈன். آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.